நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. நடன கலைஞர்கள் சங்கத்தின் பஞ்சாயத்து வீதிக்கு வந்த நிலையில் பஞ்சாயத்து தொடர்பாக விளக்கம் அளிக்க சங்கத்தின் தலைவர் தினேஷ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகள் தான் இவை. தமிழ்நாடு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவராக இருப்பவர் தினேஷ் மாஸ்டர். இவர் மீது பணம் கையாடல் மற்றும் பாலியல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காதது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் எழுந்தன. இதை தட்டி கேட்ட சங்கத்தில் உறுப்பினராக இருக்கும் கனடாவில் வசித்து வரும் டான்ஸ் மாஸ்டர் கௌரி சங்கரை தினேஷ் மற்றும் அவரது ஆதரவு நிர்வாகிகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்கப்பட்ட சம்பவத்தின் CCTV காட்சிகளை கொண்டு சங்கத்தின் துணைத் தலைவர் கல்யாணிடம் கௌரி சங்கர் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து சங்கத்தின் பொதுக்குழுவை கூட்டிய கல்யாண் தினேஷுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார். இதில் கையெழுத்திட கேட்டதற்கு மறுத்த தினேஷ் தனது ஆதரவாளர்களை வைத்து ரகளையில் ஈடுபட்டார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள நடன கலைஞர்கள் சங்க அலுவலகத்தில் தினேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். டான்ஸ் மாஸ்டர் இடையிலான கருத்து வேறுபாடுகள் சங்கத்திற்கு உள்ளாகவே பேசி தீர்க்கப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக பொதுவெளியில் செய்தியாக ஆகியிருப்பது வருத்தமளிப்பதாக கூறினார். கௌரி சங்கர் உடனான தகராறு குறித்து பேசிய தினேஷ் கனடாவில் வசிக்கும் அவர் தனக்கு சங்கத்தின் தலைவராக இருக்க தகுதியில்லை என கூறி தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வந்ததாக கூறினார். சங்கத்தின் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வந்தவரிடம் இது குறித்து கேட்டபோது அவர் ஆபாசமாக பேசியதோடு சங்க நிர்வாகிகளை தாக்கியதாக கூறினார். இந்த பேச்சுவார்த்தை முத்தி போய் தகாத வார்த்தைகள் பேசி இவரை நாக்க கடிக்க, இவரை சட்டையை பிடிச்சி இழுக்க, நான் அவரை பிடிச்சி இப்படி தள்ளிவிட, அவர் தள்ளிவிட்டவர் இப்படி போனார். அதுக்கப்புறம் அவர் என்ன இது பண்ண வர, அப்புறம் ஏன் கூட இருக்காங்க அவர் ஒரு தள்ளு முள்ளாச்சு. அவர் கௌரிசன். அப்போ அன்னைக்கு இவர் இவர் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஓபி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சார் அன்னை டேட்டில். இது டேட் என்ன டேட்டில் நடந்துச்சுன்னா மார்ச் 13, கரெக்டா? மார்ச் 13ஆம் தேதி நடந்தது. இது ஓபி சீட்டும் இருக்குது என்கிட்ட. இதான் அந்த ஓபி சீட். ஏன்னா என் கையை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணார். அப்போ இந்த இடம் வந்து அந்த ஜவ்வு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அப்போ வந்து நான் ஆத்தோவில் போய் கவர்மெண்ட்டில் போய் ஓபி சீட்டு வாங்கிட்டு அதையும் வச்சுருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் நாங்கள் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா அவர் ஒரு கெனடியன் NRIன்னு வேறு சொல்கிறாரு, கனடான்னு வேறு சொல்கிறாரு. சரி, எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் போகிறதெல்லாம் பிரச்சனையாகுமேனு நாங்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ணல. இதை அப்படியே விட்டுட்டோம். பட் இது என்னென்னா அப்படின்னா அந்த டைம்லேயே இவர் போயிருக்கணும். அந்த டைம்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். அப்போல்லாம் எதுவுமே பண்ணலை. அவர் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. இன்றைக்கி மார்ச் போய் ஏப்ரல், மே, இது ஜூன் ஆயிடுச்சு. இப்போ ஏன் வருதுன்னா இப்போ ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது கிடைச்சோன்னே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு வராங்க. இதுதான் உண்மை. லியோ படத்தில் நான் ரெடிதான் வரவா பாடலுக்கு 1000 பேரை ஆட வைத்ததில் 35 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர் பாடலுக்கு நடனமாட 1000 பேர் தேவைப்பட்ட நிலையில் சங்கத்தைச் சேர்ந்த 500 நடன கலைஞர்களை அழைத்தோம் என்றும் நடன பயிற்சி மையங்களில் இருந்து 500 பேர் அழைக்கப்பட்டதாகவும் கூறினார். பாடலில் ஆடியவர்களுக்கு ஊதியம் தரவில்லை என்ற புகார் குறித்து பேசிய அவர் சங்கத்தை சாராதவர்களுக்கு ஊதியம் வழங்குவது குறித்து படத்தின் தயாரிப்பாளரும் பெப்சியும் இணைந்துதான் முடிவு செய்ததாக தெரிவித்தார். நடன இயக்குனராக தயாரிப்பாளர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், நாயகன் ஆகியோரை திருப்தி செய்ய வேண்டும் என முனைப்பு காட்டியதால் தன்னால் சங்கத்தை சாராதவர்கள் மீது கவனம் செலுத்த இயலவில்லை என்று கூறினார். ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1600 டான்சஸ் வச்சு பாட்டு எடுத்துட்டு இருக்கோம். 500 சில்லற டான்சர்ஸ் நம்ம சங்கத்திலேருந்து வந்துட்டாங்க. ப்ளஸ் நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம்.
இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெம்யூனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க 60%ன்னு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு. அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம அது எங்கே போச்சு, அவங்களுக்கு கரெக்டாக போச்சா, என்ன ஏது, எப்படி பிடிக்க முடியும், எப்படி செய்ய முடியும், இதுதான் என் வேலையா. நான் பாட்டு எடுப்பேனா, அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேனா, அங்கே இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேனா, ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேனா. முன்னாள் தலைவர் மாரி மீதான பாலியல் புகார் குறித்து பேசிய தினேஷ், சங்கத்தில் சேர்ந்தவர்கள் முறையான புகார் அளித்தால் உரிய விசாரணை நடத்தி மாரியை சங்கத்திலிருந்து நீக்க தயாராக இருப்பதாக கூறினார். சங்கத்தில் பாலியல் புகார் குறித்து விசாரிக்க உள் புகார் குழு இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு திருவென முழித்த அவர் அப்படி எந்த குழுவும் இல்லை என பதிலளித்தார். கம்ப்ளைண்டாக எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு, இது உண்மைன்னா நானே தூக்கி வெளில அனுப்புகிறேன்னு ஆச்சா. ஒன்று. இப்போது இன்னொரு கூட நேற்று சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தரை எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், சங்கத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், இல்லாத போதாவது வந்து ஒரு லெட்டரையாவது போட்டு போக சொல்லுங்கள், யாருன்னு அவங்கள வந்து நேரில் வந்து சொல்ல சொல்லுங்கள். இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு 2013 வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. உங்களுக்கு ஐசிசி இருக்கா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஒன்று விசாரணை, அது இல்லைன்னா நீங்க வைக்கணும் சார், சட்டப்படி அதை வைக்க வேண்டிய ஒரு அவசியம். பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து இப்போ சார் எங்க இதுல இது நான் பதில் சொல்றேன். எங்க இதுல வந்து பெண்களுக்குன்னு ஒரு குழு அமைக்கலாம் இருந்தோம் சார். உங்களுக்கு இல்லை அவர் சொல்ற சட்டப்பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க சார், எது ஆக்ஷனே எடுக்கலாம். அதுக்கு தான் நான் கேட்கறேன் இருக்கேன். ஏன்னா பெண்கள் யாரும் இப்போ சிலர் வந்து சொல்லாம இருக்காங்க சார், பெண்கள் வந்து உங்ககிட்ட சொல்லாம அந்த கமிட்டியில தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அது வந்து எல்லாமே அனானிமஸா வச்சுப்பாங்க. அது தெரிஞ்சவங்க வரைக்கும் தான் விசாரிப்பாங்க. நீங்க ஒரு சங்கத்துக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் விசாரிச்சீங்கன்னா நாளைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படின்றது. அது தனி ஃபோன் நம்பரே இருக்குல்ல, அதுக்கு ஐசி இல்ல உங்களுக்கு நீங்க வைக்கணும் சார், அந்த ஐசிசி வைக்கணும். நான் பண்ணிடுறேன். நான் எலெக்ஷனுக்குள்ள நான் பண்ணிட்டு போறேன். இந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபோனை போட்டு. நடன இயக்குனர்கள் சங்கத்தினர் 2 பிரிவுகளாக இருக்கும் நிலையில் அவர்களை சமாதானம் செய்ய தனிப்பட்ட முறையில் பதவியிலிருந்து விலகுவதாகவும் தனிப்பட்ட முறையில் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் கூறியதை எதிர்த்தரப்பினர் தவறாக பரப்பியதாக குற்றம் சாட்டினார். 2 ஆண்டுகள் இடைவெளி எடுக்க தாம் விரும்புவதாகவும் இருப்பினும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று தன்னை சங்கத்தினர் வலியுறுத்துவதாகவும் கூறினார். ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருந்த தேர்தலை சங்கத்தில் இருக்கும் முரண்பாடுகள் காரணமாக முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் நல்லவர்கள் யாரும் போட்டியிட வேண்டும் என்றால் தாமே போட்டியிட இருப்பதாக தினேஷ் கூறினார். சார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பேசி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு தலைமை இதில். நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறோம். நிற்கட்டும், எலெக்ஷனை நில்லுங்க, வாங்க செய்யுங்கன்னு தானே நான் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன். இல்லை சார், நான் நிற்க மாட்டேன் சார். நான் அது பர்சனலாக நான் ஒன்று சொல்லட்டுமா? இவங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க. இப்போ என்னப்பா சொல்லிட்டு இருக்கேன்? வேணாம், என்னை விட்டா சைலண்ட், என்னை விட்டா நான் ஓடி போலான்னு தான் இருக்கேன். நான் வேலை என்ன எனக்கு இப்போ எல்லாரும் என்ன நீங்கள் மட்டும் போகிறேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அதனால ஒரு நிமிஷம் அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 குரூப் ஆயிடுச்சு. அந்த 2 குரூப் வேணாம். நாளைக்கு எப்படி உங்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்ற சங்கடம் தான் எனக்கு. பட் எனக்கு இல்லை, என்னை விட்டிங்கன்னா நான் அடுத்த கட்ட நகர்வு எனக்கு இருக்குது. நான் அதில் காலை வச்சுக்கிட்டு போகவும் முடியாமல் திருப்பி வர முடியாமல் வச்சா போகணும். அந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் தேடிட்டு இருக்கேன். நான் அது போகணும். ஸோ அதுதான் நான் ஒரு 2 வருஷம் கேப் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். முன்னாள் தலைவர் மீது ஆதாரத்தோடு புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.